வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனா துணை சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வானதியோட அம்மாவும் அப்பாவும் பாண்டிய பத்தி பெருமையா பேச அதை ரொம்ப சந்தோஷமா வந்து வானதி பாண்டி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. எங்க அம்மா உன்னை பத்தி ரொம்ப நல்ல விதமா பேசினாங்க. அவங்க இப்படிலாம் பேசுனதே இல்ல தெரியுமா? விட்டா கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்ணி நாளே குறிச்சிருவாங்க போல அப்படின்னு வானதி சொல்ல, ஆமாமா உன்னை கட்டி கொடுத்தா அவங்களுக்கு ஒரு தொல்லை ஓஞ்சுது, நான் தானே அவஸ்தப்படுவேன் அப்படின்னு பாண்டி சொல்ல, ஏன் பாண்டி அப்படி சொல்றாங்கிறாங்க வானதி. பின்ன அப்படின்னு பாண்டி கேட்க, உன்னை பாக்குறதுக்காக ஆசையா வந்தேன்ல, ஆனா நீ என்ன சொல்ற அப்படிங்கிற வானதி கோவமா எழுந்து போறாங்க. ஏய் வானதி வானதி எங்க போற நில்லு அப்படின்னு பாண்டி கூப்பிட்டு இருக்க, ஐயோன்னு கண்ணன் ப்ரோ ஓடி வராரு. ஆனா வானதி பயங்கர கடுப்பா திரும்பி பாத்துக்கிட்டே அங்கிருந்து போறாங்க. சத்தியமா சொல்றேன்னு உன் நிலைமை ரொம்ப கஷ்டங்கிறாரு கண்ணன் ப்ரோ. உன்னை கேட்டாங்களா? போய் வேலையை பாருடா அப்படின்னு விரக்தியோட சொல்றாரு பாண்டி. சரினேன்னு சொல்ல, போடாங்கிறாரு அவரு. சரினேன்னு வானதி வச்சுட்டு போன தட்டை பாக்கெட் எடுத்துட்டு கண்ணன் ப்ரோ உள்ளர போறாரு. இங்க ஆபீஸ்ல டைம் போய்கிட்டே இருக்க நிலா ரொம்ப தவிப்பா உட்கார்ந்து இருக்காங்க. ஷோ டைம் ஆகுதே அப்படின்னு டென்ஷனோட விரல கடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்க வர்ற ராகவ், திவ்யா கிளம்பிட்டாங்களான்னு கேட்க, அவங்க அப்பவே கிளம்பிட்டாங்க, நீங்க இன்னும் என்ன ஒர்க்குன்னே சொல்லல, எனக்கும் லேட் ஆகுதுன்னு நிலா கொஞ்சம் தவிப்போட சொல்றாங்க. அது ஒண்ணும் இல்ல நிலா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணுங்கிறாரு ராகவ். தனியா பேசணுமா அப்படின்னு நிலா கேட்க, தனியா கூப்பிட்டா மேடம் எங்கேயும் வரமாட்டீங்க, ரொம்ப பிகு பண்ணிக்குவீங்க, அதான் எல்லாரையும் போக சொல்லிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னு ராகவ் சொல்ல, என்ன பேச போறீங்கன்ற மாதிரி நிலா பாக்குறாங்க. ஒரு நிமிஷங்கிற ராகவ் ஒரு சேரை இழுத்து போட்டு உட்கார்றாரு. நிலா அப்படியே மெதுவா எழுந்து நிக்க, அட உட்காருங்க நிலா அப்படின்னு கையை பிடிக்கிறாரு ராகவ். பரவாயில்லன்னு கையை இழுக்கிறாங்க. உட்காருங்க அப்படின்னு ராகவ் சொல்ல, கையை வெடுக்குன்னு உருவிக்கிட்டு தயக்கத்தோட உட்கார்றாங்க நிலா. இந்த பாருங்க, நான் பூச்சாண்டி எல்லாம் கிடையாது, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும், அதுக்காக தான் உட்கார சொன்னேங்கிறாரு ராகவ். நிலா ரொம்பவே தவிப்பா இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு, இல்ல ராகவ் நான் கிளம்பணுங்கிறாங்க. நிலா உங்ககிட்ட பேசணும்னு தானே சொல்றேன் அப்படின்னு ராகவ் சொல்ல, எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாமே அப்படின்னு நிலா சொல்ல, நீங்க ஏன் இப்படி பயப்படுறீங்கன்னு எனக்கு புரியல, நான் உங்களை இங்க என்ன பண்ணிட போறேன் அப்படின்னு ராகவ் சொல்ல, நிலா கொஞ்சம் பயத்தோட, இல்ல ராகவ் நான் கிளம்புறேன்னு டக்குன்னு எழுந்திருக்கிறாங்க. நிலா ப்ளீஸ் ஒரு 10 மினிட்ஸ், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ப்ளீஸ் உட்காருங்க ஒரு 10 மினிட்ஸ் அவ்வளவுதான், ஒரு விஷயம் பேசணும் அவ்வளவுதானே ராகவ் சொல்ல, ரொம்பவே தயக்கத்தோட உட்கார்றாங்க நிலா. எஸ் தேங்க்யூங்க அவரு. நிலா பயங்கர நர்வஸா உட்கார்ந்து இருக்க. நிலாவோட கையை முகத்தெல்லாம் பார்த்துட்டு, நிலா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிலா அப்படின்னு ராகவ் சொல்ல, அதிர்ந்து போற நிலா காதுல வாங்கினது சரிதானான்னு தெரிஞ்சுக்க, எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்ல, எஸ் நிலா, இங்க பாரு நீ ரொம்ப ஸ்மார்ட் புத்திசாலி பொண்ணு, உன்னை வேலைக்கு எடுத்த அன்னைக்கே எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு. இங்க பாரு நிலா, ஜென்ரலாவே எனக்கு நல்லா ஒர்க் பண்ற ஸ்மார்ட்டான பொண்ணுங்களை ரொம்ப பிடிக்கும், அதுல நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு ராகவ் சொல்லிட்டு இருக்க. ராகவ் இப்படி எல்லாம் பேசக்கூடாது ராகவ் அப்படிங்கிற நிலா மறுபடியும் பேக் எடுக்கிறாங்க. நிலா ஏன் நிலா, பிடிச்ச பொண்ணுகிட்ட பிடிச்சிருக்குன்னு சொல்றது தப்பா அப்படின்னு ராகவ் கேட்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல அப்படின்னு கொஞ்சம் கோவமா சொல்றாங்க நிலா. ஆனா ராகவ் கூலா, அப்படியா அப்படின்னு கேட்க, எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு காலையிலேயே தெளிவா சொல்லிட்டேனே, அப்புறமா வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா கோவமா கேக்குறாங்க. ராகவ் எழுந்திருக்கிறாரு. நீங்க சொன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு அர்த்தமா அப்படின்னு ராகவ் கேட்க, இங்க பாருங்க ராகவ், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, சோழன் தான் என்னோட ஹஸ்பண்ட், இப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி நினைச்சு நீங்க வேணும்னா பேசலாம், ஆனா அதனால அது உண்மை ஆயிடாதுல, இந்த மாதிரி நீங்க கிண்டலா வந்து நின்று இப்படி பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிறாங்க நிலா. ஹலோ இந்த பாரு நிலா, போதும் உங்களுக்கு கல்யாணம் ஆன கதையெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ராகவ் சொல்ல, நிலா பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாங்க. இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல சேரனை மீட் பண்ணி அவர்கிட்ட பேசிட்டு தான் வர்றேன் அப்படின்னு ராகவ் சொல்ல, பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க நிலா. அவ்வளவு சீரியஸா இருக்கமா இருந்தவங்க, ஓ சேரன் தான் சொன்னாரன்ற மாதிரி கொஞ்சமா தளர்றாங்க. நிலா இங்க பாருங்க, அவரு எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாரு, உங்களுக்கு நடந்தது ஒரு டிராமா கல்யாணங்கிறது உட்பட அப்படின்னு ராகவ் சொல்ல, திகச்சு போய் பாக்குறாங்க நிலா. உங்க லைஃப்ல நடந்த கம்ப்ளீட் கதை எனக்கு தெரியும், அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் வேற தெரிஞ்சிருச்சு இவனுக்கு, சேரன் இதெல்லாம் போய் இவர்கிட்ட சொல்லுவாரா, இவங்கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு பார்த்தா அப்படின்னு நிலா ரொம்ப சங்கடமா யோசிக்கிறாங்க. அவரு என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு, உங்க அப்பா உங்களுக்கு ஒரு
கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அந்த கல்யாணம் பிடிக்காம மேடம் வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கீங்க இல்ல அப்படின்னு ராகவ் கேட்க நிலா இன்னுமே அதிர்ச்சியோடு தான் பாக்குறாங்க. அந்த சோழன் ஜஸ்ட் டிரைவரா தான் வந்திருக்காரு. உங்க அப்பா உங்களை சேஸ் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் வேற வழி இல்லாம சோழனை கல்யாணம் பண்ணி இப்படி ஏகப்பட்ட டிராமா நடந்திருக்கு. இங்க பாருங்க, இந்த நிமிஷம் உங்களை பொறுத்தவரையில அது ஒரு பொய் கல்யாணம். ஆனா உனக்கே தெரியாம அந்த கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பண்ணின கல்யாணத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு டிவோர்ஸும் அப்ளை பண்ணிருக்க. 2 ஹியரிங் முடிஞ்சிருக்கு. am I right அப்படின்னு ராகவ் சொல்ல, ஐயோ இவனுக்கு அப்டேட் ஆயிருக்கே, இத்தனை விஷயமும் தெரிஞ்சிருக்கே, என்கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு திகச்சு போய் பாக்குறாங்க நிலா. இங்க பாரு நிலா, சொல்ல போனா சோழன் உன் ஹஸ்பண்டே இல்ல. நடந்தது ஜஸ்ட் அ ஃபேக் மேரேஜ். அப்புறமும் உன்னை ஏன் ஆளுன்னு சொல்லும் போது அவருக்கு ஏன் கோபம் வருது? ஏன் ஆளுன்னு தானே சொல்ல முடியும் அப்படின்னு ராகவ் பேச, இதுவரையிலும் திகச்சு திக்குமுக்காடி போய் நின்ன நிலா இப்போ பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க முகத்துல கோபம் ஏறுது. நிலா இங்க பாரு, அந்த டிவோர்ஸ் கேஸ் கோர்ட் வரல வந்திருக்கலாம், அவனை கலட்டி விட்டுரு நிலா அப்படின்னு ராகவ் சொல்ல இன்னும் அதிர்ச்சியா பாக்குறாங்க நிலா. இங்க பாரு, டிவோர்ஸ் மட்டும் வாங்கிட்டேன்னு வையேன், அவனுக்கும் உனக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்லைன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் நீ அங்க இருக்கணும்னு அவசியமே இல்ல. எதுக்கு நிலா முதல்ல நீ அத்தனை ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல இருக்கணும்? உனக்கு ஒரு நல்ல பிளாட்டா நான் பாக்குறேன், நீ அங்க தங்கிக்கோ. நான் ஒண்ணு பண்றேன், நாளைக்கே நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன், நீ அங்க ஷிஃப்ட் ஆயிரு அப்படின்னு ராகவ் சொல்லிட்டே போக பயங்கர கடுப்பாகிற நிலா. என்ன விட்டா பேசிக்கிட்டே போறீங்க, நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு வீடு பார்க்க நீங்க யாரு அப்படின்னு நிலா கேட்க, நிலா அப்படின்னு தவிப்பா கூப்பிடுறாரு ராகவ். இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்க மட்டும்தான் வரேன், அதை மட்டும் பண்ணுனா பத்தாதா? எதுக்கு உங்க கொஸ்டினுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும் அப்படின்னு நிலா பயங்கரமா கத்துறாங்க. நிலா கூல் டவுன். எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்கன்னு தெரியலங்கிறாரு. இத கேட்கதான் ராத்திரி 8 மணி வரைக்கும் இருக்க சொன்னீங்களா? நான் எங்க தங்கி இருந்தா உங்களுக்கு என்ன? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க பாட்டுக்கு ஏதோ என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா கத்த, என்னென்னமோ இதானே உண்மை அப்படின்னு ராகவ் கேட்க, சொல்றது உண்மையாவே இருக்கட்டும், அத உங்ககிட்ட சொல்லணும்னோ ஏன் சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னோ ஒரு அவசியமும் இல்ல அப்படின்னு நிலா கத்த ராகவ் தவிப்பா பாக்குறாரு. நிலாவுக்கு கோவத்துல மூச்சு வாங்குது. திஸ் இஸ் மை பர்சனல் மேட்டர், இதுல இன்னொருத்தர் தலையிடுறது ரொம்ப தப்பு. உங்க கம்பெனில ஒர்க் பண்ற எல்லா ஸ்டாஃபுங்க விஷயத்திலயும் இப்படிதான் தலையிடுவீங்களா அப்படின்னு நிலா கேட்க, ராகவ் என்ன சொல்றதுன்னு தெரியாம கையை மட்டும் நீட்டி தவிக்கிறாரு. இங்க பாருங்க, எனக்கு கல்யாணம் எப்படி வேணா நடந்திருக்கட்டும், ஆனா ஐ எம் மேரிட். சோழன் தான் என்னோட ஹஸ்பண்ட். நான் அப்படிதான் நினைக்கிறேன், இதுதான் உண்மை. இததானே நான் உங்ககிட்ட காலையில சொன்னேன். அப்படி இருந்தா கூட ஏன் பர்சனல் விஷயத்துல நீங்க ஏன் தலையிடுறீங்க அப்படின்னு நிலா கத்துன்னு கத்திடுறாங்க. ராகவுக்கு ரொம்ப அன்னீசியாவும் சங்கடமாவும் இருக்கு. சரி ஓகே நிலா, நீ சொல்ற பாயிண்ட்டுக்கே நான் வர்றேன். அவரு உன் ஹஸ்பண்ட் தான், அப்புறம் எதுக்காக மேடம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னு ராகவ் ஒரு கேள்வியை கேட்க, அது எங்க பிரச்சனை, அதை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு நிலா பேக்கையும் லஞ்ச் பேக்கையும் எடுத்துட்டு படபடன்னு கிளம்புறாங்க. நிலா சொல்றத கேளு ஒரு நிமிஷம்னு குறுக்க வந்து மறிக்கிறாரு ராகவ் தள்ளுங்க நிலா வான் பண்ண. நிலா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு ராகவ் சொல்ல நிலா நிக்கிறாங்க. ஏன் நிலா, எனக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னு உங்களுக்கு கோவமா? இத பாருங்க, இதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்ல, நான் தப்பாவே நினைக்கல. இங்க பாருங்க, அது வெறும் டிராமா கல்யாணம் தானே, அதை தூக்கி போட்டுட்டு வாங்க. இப்ப உங்களுக்கு மறுபடியும் கல்யாணம்னா அதை செகண்ட் மேரேஜா நான் யோசிக்கவே மாட்டேன். உங்களுக்கு நடந்த மேரேஜையே நாம மறந்துடலாம். என்ன சொல்றீங்க நிலா அப்படின்னு ராகவ் கேட்க, ச்சே நீ எல்லாம் ஒரு மனுஷனா, இவ்வளவு சொல்ற? திரும்ப பேசிட்டே இருக்கன்ற மாதிரி நிலா பார்வை பாக்குறாங்க. படக்குன்னு ஒரு சேரை நகர்த்தி விட்டுட்டு டோரை திறந்துகிட்டு வெளியே போறாங்க. நிலா சொல்றத கேளுங்க பிளீஸ், ஒரு நிமிஷம் நிலா அப்படின்னு கத்திக்கிட்டே ஓடி வர்ற ராகவ் அவங்க முன்னாடி வந்து நின்னு, நிலா ப்ளீஸ் ஒரு நிமிஷம், நான் அடுத்த டோர் முன்னாடி வந்து நிக்கிறாரு. ஏங்க இவ்வளவு கோவம்? சரி இங்க பாருங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு, வாங்க நான் உங்களை டிராப் பண்ணிடுறேன்னு கூப்பிடுறாரு ராகவ். நீங்க எதுக்கு என்ன டிராப் பண்ணணும்? நீங்க ரொம்ப லிமிட் மீறி போயிட்டு இருக்கீங்க ராகவ், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா கூட நல்லா இருக்காது அப்படின்னு முகம் செவக்க கண்களாலேயே எச்சரிச்சுட்டு நிலா திரும்ப, நிலா ப்ளீஸ் இத பாருங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு, எதுக்கு தனியா போகணுங்கிற ஒரு அக்கறையில தானே சொல்றேன் அப்படின்னு ராகவ் கேட்க, ஏன் மேல உங்களுக்கு என்ன அக்கறை?
எனக்கு நீங்க யாரு? நீங்க இந்த கம்பெனியோட பாஸ், நான் இந்த கம்பெனில வேலை பார்க்குற ஒரு ஸ்டாஃப், அவ்வளவுதான். இதுதான் நம்ம ரிலேஷன்ஷிப். இதுக்கு மேல என்னை பத்தின உங்களை தேவையில்லாத கற்பனைக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. என் வீட்டுக்கு எப்படி போகணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நிலா கத்த ராகவ் அப்படியே ஆடி போயிடுறாரு. நிலா நிலா அப்படின்னு அவர் கூப்பிட்டு இருக்க திரும்பி கூட பார்க்காம கதவை திறந்துட்டு வேகமா பயங்கர கோவமா போயிடுறாங்க நிலா. ராகவுக்கு என்ன பண்றது ஏது செய்யறதுன்னே தெரியல. அப்படியே திகைச்சு போய் பைத்தியம் மாதிரி நிக்கிறாரு. இங்க வீட்டுல சோழனும் பாண்டியும் உட்கார்ந்துருக்க, பல்லவன் உட்கார்ந்து மொபைல் பார்த்துட்டு இருக்காரு. சோழன் ஏதோ ஒரு கவலையில மூழ்கி போய் உட்கார்ந்துருக்க. டேய் சோழா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே கிச்சன்ல இருந்து வர்ற சேரன், நிலா என்னடா இன்னும் வரலன்னு கேக்குறாரு. அண்ணே ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு அண்ணி தானே சொன்னாங்க அப்படின்னு பல்லவன் சொல்ல, சோழா நீ போய் நிலாவை கூட்டிட்டு வந்துரு அப்படிங்கிறாரு சேரன். சோழன் பயங்கர சலிப்போட, நான் போகல, என்னை வந்து கூட்டிட்டு போங்கன்னு அவங்க சொன்னாங்களா என்ன அப்படின்னு சலிப்பா கேட்க, டேய் பரவாயில்லடா எவ்வளவு லேட் ஆயிடுச்சு பாரு, பாவம் அந்த பொண்ணு எப்படி தனியா வரும், நீ போய் கூட்டிட்டு வா போங்கிறாரு. அண்ணே அவங்களுக்கே எப்போ முடியும்னு தெரியல, பல்லவன் கிட்ட லேட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க, என்ன போய் எங்க சும்மா உட்கார சொல்றியா அப்படின்னு பயங்கர பிஸியஸ்ட் பர்சன் சோழன் கேக்குறாரு. நான்லாம் போக மாட்டேன்னு அவர் சொல்ல, அண்ணே அதெல்லாம் வேணாண்ணே, வேலை எப்போ முடியும்னு தெரியாது, வேலையை முடிச்சுட்டு நானே வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க அண்ணி, அவங்களே வந்துருவாங்கன்னு மொபைல்ல இருந்து கண்ணை கூட நிமித்தாம சொல்றாரு பல்லவன். சேரனுக்கு மனசு சமாதானம் ஆகவே இல்ல. சரி அப்படின்னு மெதுவா சொல்றவரு, ஐயோ கேஸ் ஆஃப் பண்ணாம வந்துட்டேன்னு ஓடுறாரு கிச்சனுக்கு. எனக்கு ஏன் தேவையில்லாத யோசனை எல்லாம் வருது அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிற சோழன் இருக்கவே இருக்குன்னு மொபைல் எடுக்கிறாரு. எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் அவர் அந்த ஸ்டேட்டஸ் போட்டோவை தான் பாக்குறாரு. பார்த்து கடுப்பாக்கிக்கிறவரு, ஒருவேளை ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு வருவாங்களோ, இவனை எல்லாம் வர்ற கோவத்துக்கு அப்படின்னு சோழன் கைய உதற சத்தம் கேட்டு நிமிர்ற பாண்டி, டேய் பார்த்து போனை உடைச்சிட போற அப்படின்னு சொல்ல, உடைஞ்சா கூட நல்லா தாண்டா இருக்கும் அப்படின்னு சோழன் சொல்ல திகைச்சு போய் என்னதானே பாக்குறாரு பாண்டி. ஒன்றும் இல்லை நீ மொபைலையை பாரு அப்படின்னு சோழன் கடுப்படிக்க, என்னவோ பண்ணுப்போ அப்படிங்கிற மாதிரி திரும்பி உட்கார்றாரு. அவரோட மொபைல் ரிங் ஆகுது. எடுத்து பாக்குற பாண்டி சலிப்பா வச்சிடுறாரு. மறுபடியும் பாண்டியோட மொபைல் ரிங் ஆக சோழன் பாக்குறாரு. அதுல வானதின்னு வருது. டேய் வானதி தாண்டா கால் பண்றா, எடுத்து பேசு அப்படின்னு சோழன் சொல்ல, இருக்கட்டும்ங்கிறாரு பாண்டி. எடுத்தா சண்டை போடுவா அப்படின்னு பாண்டி சொல்லிட்டு முகத்தை திருப்பிக்க, இவன் ஒருத்தன் அப்படின்னு சோழனும் முகத்தை திருப்பிக்க, என்ன உங்களுக்குள்ள எப்பவுமே சண்டை தானான்னு கேக்குறாரு பல்லவன். நீங்க லவ் பண்ற டயத்தை விட சண்டை போடுற டைம் தானே அதிகம் அப்படின்னு பல்லவன் சொல்ல, என்னடா பண்றது, இதை சொன்னாலும் சண்டை போடுறா, எப்படியும் நாளைக்கு கடைக்கு வருவா, அப்ப பேசிக்கிறேங்கிறாரு பாண்டி. பாண்டிய பார்த்தா நமக்கே பாவமா தான் இருக்கு. சரிண்ணே அப்படின்னு பல்லவன் வேலை பாக்குறாரு. எல்லாம் குடிச்சாத்தானுங்க மாதிரி அப்படியே ஆளுக்கு ஒரு மொழியில உட்கார்ந்து இருக்க. பல்லவன் மொபைல பாக்க, என்னடா புது கேமா, லெவல் 10 வந்துட்ட போலயே அப்படின்னு பாண்டி பாத்துட்டு இருக்க. நமக்கு ஏற்கனவே தெரியும் பல்லவன் கேம் தான் விளையாடிட்டு இருக்காருன்னு, லெவல் 10க்கு மேலதான் போக முடியல அப்படின்னு பல்லவன் சொல்ல, அதெல்லாம் ரொம்ப ஈஸிடா, இதை தூக்கி அங்க போடுங்கிறாரு பாண்டி. அப்படிதான்டா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்க. அவரோட மொபைல் மறுபடியும் ரிங் ஆகுது. வானதி தான். விடாது கருப்பு மாதிரி வானதி தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பாண்டி கண்டுக்கல. சோழன் தான் பக்கத்துல உட்காந்துட்டு திரும்பி பார்த்துட்டு இருக்காரு. அண்ணே அப்படி இல்லைன்னே, உனக்கு இந்த கேமை பத்தி எதுவுமே தெரியல, விட்டுடு அப்படின்னு பல்லவன் சொல்ல, மொபைல பாக்குற சோழன், கடுப்பேத்துறாங்களே அப்படின்னு தொட்டதுக்கெல்லாம் கடுப்பாகிட்டு இருக்காரு. பாண்டி சைலண்ட்ல போட்டிருக்க. மறுபடியும் வானதி கூப்பிட்டுக்கிட்டே இருக்க. மொபைல் வைப்ரேட் ஆயிட்டே இருக்கு. உட்காரவே முடியல சோழனால. திரும்ப மனுஷன் நிலைமை புரியாம என்ன பெஞ்ச்ல இருக்க மொபைல சடார்னு லெஃப்ட் ஹேண்ட்ல தட்டி விட அது பறந்து போய் கீழே விழுது. பல்லவன் கிட்ட நின்று இருக்க பாண்டி சத்தம் கேட்டு பார்த்துட்டு, டேய் அப்படின்னு ஓடி போய் போன் எடுத்துட்டு, டேய் ஏன் போன்றா இதுங்கிறாரு. அறிவு இருக்கா உனக்கு, எதுக்குடா ஏன் போனை தூக்கி அடிக்கிற, உடஞ்சா நீயா வாங்கி கொடுப்பேன்னு சண்டை பிடிக்கிறாரு. டேய் போன் அடிச்சா ஒன்னு எடுத்து பேசணும், இல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணியாவது வைக்கணும், அதை விட்டுட்டு வைப்ரேஷன் மோட்ல போட்டு வச்சிருக்கிற, அவ பாட்டுக்கு போனை அடிச்சுக்கிட்டே இருக்கிறா, நீ பாட்டுக்கு அங்க போய் விளையாடிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு எங்கேயோ இருக்க கோவத்தெல்லாம் ஒட்டுக்க சேர்த்து கடுப்ப கொட்டிட்டு இருக்காரு சோழன். ஏதாவது ஆயிருக்கட்டும், அப்ப இருக்குது உனக்குன்னு மொபைல பாக்குறாரு. நீ பாட்டுக்கு போனை எடுக்க மாட்டேங்கிற, வைப்ரேட்லயே இருக்குது, நீ இதை கண்டுக்காம விளையாடிக்கிட்டே இருப்ப, பக்கத்துல இருக்கவனுக்கு கடுப்பாகாதா அப்படின்னு சோழன் கத்த. உனக்கு கடுப்பாச்சுன்னா நீ எந்திரிச்சு வெளியில போடா, நாங்க என்ன உன்னைய கட்டியா போட்டு வச்சிருக்கோம், வைப்ரேட் ஆச்சா அதனால கடுப்பாக்கி போனை தூக்கி போட்டானா, அறிவு கெட்டவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாண்டி போனை திருப்பி பார்த்துட்டு இருக்காரு. அறிவு கெட்டவனா, யார அறிவு கெட்டவன், யார பார்த்து அறிவு கெட்டவன் சொல்ற அப்படின்னு சோழன் பாண்டியோட சட்டைய கொத்தா பிடிக்க பல்லவன் மொபைல வச்சுட்டு வந்துடுறாரு. ஏய் உட்ரா முத சட்டைய, உன்ன வந்து புடிச்சுக்கிறது, எடுறா கைய அப்படின்னு பாண்டியன் கத்த. போன் அடிச்சா எடுக்கணும், இப்படி என் பக்கத்துல வச்சு ஏன் உசுர் எடுக்கிற அப்படின்னு சோழன் கத்த. ரெண்டு பேரும் கட்டி உருண்டுக்கிறாங்க சண்டை போட்டு. பாண்டியை கீழே தள்ளி இவர் மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு WWE ராவார் மாதிரி அடிச்சு புடிச்சுக்கிறாங்க. சத்தம் கேட்டு ஓடி வர சேரன், டேய் உடுங்கடா அடிச்சுக்காதீங்கடா அப்படின்னு தடுக்க.
ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விடுறதா இல்ல, மலையில இருந்து உருள்ற மாதிரி கட்டி பிடிச்சு உருண்டுக்கிறாங்க ரெண்டு பேரும். உடனே உடனே என்ன பல்லவன் நின்றுட்டு இருக்கு, டேய் சாவடிச்சிட போறேன் எந்திரிங்கடா அப்படின்னு சேரனே டென்ஷன் ஆகி கத்துறாரு. இப்ப சோழன் கீழே கிடக்க பாண்டி நங்கு நங்குன்னு குத்திட்டு இருக்காரு. அண்ணே விடுனே விடுனே வானே அப்படின்னு பாண்டியை இழுத்துட்டு போறாரு பல்லவன். டேய் சோழா சோழா அப்படின்னு பாஞ்சிட்டு இருக்க சோழனை தடுத்துட்டு இருக்காரு சேரன். இந்த கலைபரத்துல அவர் தோல்ல இருக்க துண்டு கீழே விழுந்து கிடக்கு. அந்த பக்கம் பாண்டியும் இந்த பக்கம் சோழனும் துள்ளு துள்ளுன்னு துள்ளிட்டு இருக்க. விடுங்கடா டேய் விடுங்கடா. பாண்டி கொஞ்ச நாள் பிரச்சனை இல்லாம இருந்தது, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு சேரன் கத்த. சோழன் கொல்லவெறியோட பாண்டிய பாத்துட்டு இருக்காரு. எதுக்குடா இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சேரன் கேட்க. அண்ணே போனை தூக்கி போட்டு உடைச்சிட்டானு அப்படின்னு பாண்டி சொல்ல. என்னது போனை உடைச்சிட்டானா அப்படின்னு கீழே குனிஞ்சு போன் எடுத்து பாக்குறாரு. ஏய் ஏண்டா அப்படின்னு சேரன் அதை பாத்துக்கிட்டே கேட்க. அண்ணே நான் போனை உடைக்கலாம் இல்ல, இத பாரு போன் நல்லா தான் இருக்கு, இதோ அப்படின்னு ஆன் பண்ணி கையில கொடுக்குறாரு. சேரன் மொபைல பார்த்துட்டு பாண்டி பக்கம் திரும்ப. மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு, இவனுக்கு 24 மணி நேரமும் போனு அப்படின்னு சோழன் கத்த. டேய் எனக்கு போன் வந்தா உனக்கு எங்கடா வலிக்குது அப்படிங்கிறாரு பாண்டி. டேய் பார்த்து பேசுறா இல்லனா வாயெல்லாம் உடைச்சிருவேன் அப்படின்னு சோழன் எகுற. உடடா பாக்கலான்னு பாண்டி எகுற. டேய் அடங்குங்கடா விடுங்கடா சும்மா இருடா பாண்டி நீ சும்மாரு அப்படின்னு சேரன் ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டு கத்துறாரு. அண்ணே போன் எடுத்தா பிரச்சனை வரும்னு தான் அண்ணே போன் எடுக்காம இருந்தது, நீ எதுக்கு போனை தூக்கி போட்டேன்னு சோழன் கிட்ட கேக்குறாரு பல்லவன். அவர் அப்படியே சைடா பார்த்து முறைக்க. எல்லாம் திமிருடா அவனே, போன் மட்டும் உடஞ்சிருக்கணும், நீ தான் வாங்கி கொடுத்துருக்கணும் புது போனு அப்படின்னு பாண்டி சொல்ல. டேய் உன் போன் உடஞ்சா நான் எதுக்குடா புது போன் வாங்கி தரணும் அப்படின்னு சோழன் கத்த. அவரோட முகம் பரிணாம வளர்ச்சிக்கு முன்னாடி இருந்த முகம் மாதிரியே இருக்கு. போய் வானதி கிட்ட கேளு போன்னு கத்துறாரு. டேய் நீ போனை உடைப்ப, நான் போய் அவகிட்ட கேட்கணுமா, வர வர ஓவரா போயிட்டு இருக்கடா நீ அப்படின்னு பாண்டி சொல்ல. அந்த அரலூசு சைக்கோ வானதி விடாம கால் பண்ணிட்டே இருக்கு. ஏய் நான் அப்படிதான்டா பண்ணுவேன், என்ன பண்ணுவ அப்படின்னு சோழன் எகிற. மறுபடியும் சண்டை ஆரம்பிக்குது. பயங்கர டென்ஷன் ஆகுற சேரன் ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டு சும்மா இருங்களேன்டா அப்படின்னு கத்துறாரு. அப்பவும் பாண்டியோட மொபைல் ரிங் ஆயிட்டே இருக்கு. டேய் பாண்டி நீ கொஞ்ச நேரம் வெளியேறுடா, நான் இவங்கிட்ட பேசுறேன் போடா பாண்டி போ அப்படின்னு அனுப்பி விடுறாரு சேரன். போயிடு கொட்டுப்பேத்திட்டு அப்படின்னு முகத்து திருப்பிட்டு இருக்காரு சோழன். டேய் சோழா என்னடா ஏன்டா இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படின்னு சேரன் கேட்க. இல்லன்னு அவன் தானே தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு கத்த. டேய் விடுறாங்கிறாரு சேரன். அவன் தான் போயிட்டான்ல அப்படிங்கிற சேரன். டேய் உனக்கு ஏதாவது பிரச்சனையாடான்னு கேக்குறாரு. எனக்கு என்ன பிரச்சனை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சோழன் சொல்ல. உனக்கும் நிலாவுக்கும் ஏதாவது சண்டையான்னு கேக்குறாரு சேரன். அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு ஏன்னு நீ வேற, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஒரு முகத்தை திருப்பிக்க. இல்ல காலையிலேயே ரெண்டு பேரும் ஏதோ பேசி சண்டை போட்டீங்க, அதை நாங்க கவனிச்சோம்டா. சரி இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க வேணான்னு தான் நாங்க யாரும் எதுவும் கேட்கல, உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா என்ன அப்படின்னு சேரன் கேட்க. முகத்தை சோகத்தோட திருவுருவமா வச்சுட்டு நிக்கிறாரு சோழன். அண்ணே அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே விடு அப்படின்னு சோழனு வெளியே போறாரு. என்னடா இவனுங்க இப்படி மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க, ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல திரும்பி நவகிரகம் மாதிரி இருக்கானுங்க, என்னடா பண்றதுங்கிற மாதிரி பல்லவனை பார்த்துக்கிட்டே போறாரு சேரன். வெளியே வந்த பாண்டி நடேசனோட கட்டில உட்கார்ந்துகிட்டு மொபைல் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. சேரன் பக்கத்துல வந்து டேய் பாண்டியன்னு கூப்பிட அண்ணன்னு எழுந்து நிக்கிறாரு. அவன் வேற ஏதோ ஒரு வருத்தத்துல இருக்கான்டா, அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான். காலையில நாமளே பார்த்தோம்ல, அவனுக்கும் நிலாவுக்கும் சண்டையோ என்னமோ தெரியல, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காதடா அப்படின்னு சேரன் ரொம்ப தன்மையா சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு அப்படிங்கிறாரு பாண்டி. உன் போனுக்கு ஏதாவது ஆச்சாடா, ஆன் பண்ணி பாத்தியான்னு கேக்குறாரு. அதெல்லாம் நல்லா தானே வேலை செய்யுது அப்படின்னு பாண்டி சொல்ல. சரிடா அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காதரா அப்படின்னு சொல்ல. அவரு சரின்னு தலையாட்ட பல்லவன் ரொம்ப வருத்தத்தோட நிக்கிறாரு. பாவ நிலா ஆபீஸ் விட்டு வெளியே வர்றவங்க ஆட்டோ பிடிக்கணும்னு கூட யோசிக்காம நடந்தே வர்றாங்க போல இருக்கு. அவங்க அந்த இருட்டுல வெக்கு வெக்குன்னு நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்க மனசுல ராகவ் பேசுனதெல்லாம் வருது. நீங்க இப்படிலாம் பேசக்கூடாது ராகவ் அப்படின்னு சொல்ல. உனக்கு கல்யாணம் ஆன கதையெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும், இப்பதான் சேரன் வந்து எல்லாத்தையும் சொன்னாரு அப்படின்னு ராகவ் சொன்னதை நினைச்சு நினைச்சு டென்ஷனோட நடக்கிறாங்க நிலா. இங்க பாரு நிலா, இது டிராமா கல்யாணம் தானே, அதை தூக்கி போட்டுட்டு வெளியில வாங்க. இப்ப உங்களுக்கு மறுபடியும் கல்யாணம் ஆனா அதை நான் செகண்ட் மேரேஜா யோசிக்கவே மாட்டேன். உங்களுக்கு நடந்த மேரேஜையே நம்ம மறந்துடலாம். என்ன சொல்றீங்க நிலா அப்படின்னு ராகவ் கேட்டதையும் நினைச்சுக்கிட்டு அழாத குறையா வந்துட்டு இருக்காங்க நிலா. எதுக்கு நிலா முதல்ல நீ அத்தனை ஆம்பளைங்க இருக்கிற இடத்துல இருக்கணும், உனக்கு ஒரு நல்ல பிளாட்டா நான் பாக்குறேன், நீ அங்க தங்கிக்கோ. நான் ஒண்ணு பண்றேன், நான் நாளைக்கே அதுக்கு ஏற்பாடு பண்றேன், நீ உடனே அங்க ஷிஃப்ட் ஆயிரு அப்படின்னு அவர் சொல்றது அவங்க மனசுல வர. பாவம்
அழுகையை அடக்கிட்டு நடக்கிறாங்க. ஒரு பொண்ணுக்கு எத்தனை எத்தனை கஷ்டம். ஒரு வாட்டி கேளு, அர்த்தமில்லா வார்த்தைகளின் அர்த்தங்களை அறியணுமா, என்ன ஒரு வாட்டி கேளுன்னு கையை தட்டி பாடிட்டு இருக்காரு. அப்போ என்னமாமா சௌக்கியமா அப்படின்னு சத்தம் கேட்க அவரு திரும்பி பாக்குறாரு. அது வானதி. என் சௌக்கியத்துக்கு என்ன குறைச்சலு, நான் நல்லா தானே இருக்கேன். ஆமா, நீ என்ன ராத்திரி நேரத்துல தனியா இங்க வர்ற அப்படின்னு நடேசன் கேக்குறாரு. ஏன் ராத்திரி வந்தா என்ன, நான் கல்யாணம் ஆகிட்டு வரப்போற வீடு தானே இது அப்படின்னு வானதி கேட்க அடேங்கப்பான்னு பாக்குற நடேசன் அதான் கல்யாணம் ஆகல இல்லங்கிறாரு. அதுக்கப்புறம் எதுக்கு இங்க வர்ற, உன் வீட்லயே இருக்க வேண்டியதானேங்கிறாரு. ஏன் நேத்து நடந்த பிரச்சனையெல்லாம் உனக்கு தெரியாதா, ராத்திரி நேரத்துல தனியா வந்துகிட்டு வேற ஏதாவது பிரச்சனை ஆவறதுக்கா அப்படின்னு நடேசன் கேட்க நான் அப்படிதான் வருவேன் போங்க அப்படிங்கிற வானதி செருப்பை கழட்டி விட்டுட்டு உள்ளர போக, அது சரி நல்ல திமிரு பிடிச்ச புள்ளையா தேடி பார்த்து லவ் பண்றானுங்க, இது எங்க விளங்க போகுது அப்படின்னு புலம்பிட்டு மறுபடியும் பாட்டை பாடலாமான்னு யோசிக்கிறாரு. உள்ளர வர்ற வானதி பாண்டி அப்படின்னு கூப்பிட அப்படின்னு ஏதோ நினைப்புல திரும்புற பாண்டி வானதியை பார்த்து அதிர்ச்சி ஆயிடுறாரு. வானதி அப்படின்னு அவர் எழுந்து வர, வாமா அப்படின்னு தோல்ல துண்டை போட்டுட்டு வர்றாரு சேரன். என்னம்மா 9 மணி ஆக போகுது, இந்த நேரத்துல வந்திருக்கேன்னு கேக்குறாரு சேரன். ஏன்னு ராத்திரி ஆயிட்டா நான் வீட்டுக்கு வரக்கூடாதா அப்படின்னு வானதி கேட்க, அப்படி இல்லம்மா, 9 மணிக்கு தனியா வந்திருக்கியே அதான் கேட்டேங்கிறாரு சேரன். போன் பண்ணா பாண்டி போனே எடுக்க மாட்டேங்குது, அதான் நான் நேரா கிளம்பி வந்துட்டேன்னு வானதி சொல்ல, ஐயோ போன்ல டார்ச்சர் பண்றான்னு பார்த்தா எடுக்கலன்னா நேர்ல வந்து டார்ச்சர் பண்றாளே அப்படின்னு பயங்கர சலிப்பா இருக்காரு பாண்டி. ஆனாலும் பாவம் தானே நீங்கிற மாதிரி பல்லவன் பாக்குறாரு. அது அவனோட போன் கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு, போன்ல ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருந்தான்பா, அதான் எடுக்க முடியாம இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சேரன் சமாளிக்க, பாண்டிய சந்தேகமா ஒரு பார்வை பார்த்துட்டு போன் உடைஞ்சிருச்சா அப்படின்னு வானதி கேட்க, ஆமாங்கிறாரு. ரிங்கு போச்சு அப்படின்னு வானதி கேட்க, ஐயோ என்ன சொல்றதுன்ற மாதிரி பாண்டியன் சேரன்னு பார்க்க, ஆமா போன் உடைஞ்சிருச்சு, அப்புறம் இப்பதான் சரியாச்சுங்கிறாரு பல்லவன். அதான் சரி பண்ணியாச்சுல்ல, எடுத்து பேச வேண்டியதானே நீ அப்படின்னு பாண்டி கிட்ட வானதி கேட்டுட்டு இருக்க. பல பக்கம் இருந்து உள்ளர வர்ற சோழன் எடுக்கலன்னே நேரே வந்துட்டாளா அப்படின்னு இடுப்புல கைய வைக்கிறாரு. சோழ அமைதியாரா அப்படின்னு ஹஸ்கி வாய்ஸ்ல அடக்குறாரு சேரன். ஏதோ சொல்ல வந்துட்டு சொல்லாம அமைதி ஆயிட்டீங்க அப்படின்னு வானதி கேட்க, உனக்கெல்லாம் வேற வேலையே இருக்காதா, இப்பதானே ஒரு சண்டை நடந்து முடிஞ்சது, அடுத்த நாளே ராத்திரி 9 மணிக்கு வந்து நிக்கிற வீட்டுல அப்படின்னு சோழன் கேட்க, பாண்டி ஐயோ இவகிட்ட போய் ஏதோ சொல்லிட்டு இருக்கானே, கடைசியில என்ன போகுதுன்னு தெரியல என்ன பயத்தோட பாக்க வானதி முறைச்சிட்டு நிக்கிறாங்க. காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவன் கூட தான் இருக்க, இப்ப ராத்திரியும் விடாம அவன் கூடவே சுத்திக்கிட்டு இருக்கிற, அவன் மத்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டாமா அப்படின்னு சோழன் கேட்க, இவனை லவ் பண்ணா இவன் பின்னாடி சுத்தாம அப்புறம் யார் பின்னாடி சுத்துறதா அப்படின்னு வானதி கத்துறாங்க. அதுக்குன்னு நேரங்காலம் இல்லாம அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க, டேய் சோழா சும்மா இருடா கொஞ்சம் விடுறா அப்படிங்கிறாரு. அண்ணே டைம் என்ன ஆகுது இந்த நேரத்துல இங்க வந்துகிட்டு அப்படின்னு மோத்த காமிக்கிறாரு சோழன். ஐயோன்னு அழுத்துக்கிற பாண்டி எதுக்கு இப்ப வந்தேன்னு கேக்குறாரு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு வானதி சொல்ல, இங்கேயே சொல்லுங்கிறாரு பாண்டி. எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு இங்கெல்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு வானதி சொல்ல, புரிஞ்சுக்கிற சேரன், டேய் பாண்டி அந்த பொண்ணுதான் ஏதோ பேசணும்னு சொல்லுதுல்ல, நீ போய் பேசுடாங்கிறாரு. தவிப்பா மாறி மாறி பாக்குற பாண்டி என்ன செய்யறதுன்னு பாக்க நிலா நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி நீங்க என்கிட்ட பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொன்னதும், உனக்கு கல்யாணம் ஆன கதையெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், இப்பதான் சேரன் வந்து எல்லாத்தையுமே சொன்னாரு அப்படின்னு ராகவ் சொன்னதும் நிலாவோட மைண்டுக்குள்ள வர நட கொஞ்சம் வேகம் பிடிக்குது. மண்டே ப்ரோமோவில் நிலா வீட்டுக்குள்ள நுழையிறாங்க. என்னப்பா லேட் ஆயிடுச்சா, ரொம்ப வேலையான்னு சிரிச்சுட்டே கேக்குறாரு சேரன். உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா அப்படின்னு நிலா கேட்க, சேரனோட முகத்துல இருந்த சிரிப்பு அப்படியே காணா போக சோழன் அப்படியே திக்குன்னு திரும்பி பாக்குறாரு. பாண்டி வானதி பல்லவன் அத்தனை பேரும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. உங்களால நான் இன்னைக்கு என்ன அளவுக்கு அவமானப்பட்டு நின்னு இருக்கேன் தெரியுமா, சத்தியமா சொல்றேன் உங்க மேல இருந்த மரியாதை எனக்கு சுத்தமா போயிடுச்சு அப்படின்னு நிலா கத்த, என்ன புள்ளப்பூச்சி மாதிரி இருக்கிற புள்ள இன்னைக்கு புயல் மாதிரி தொலட்டி அடிச்சிட்டு இருக்கேன்னு நடேசனும் வந்து பாக்குறாரு. சேரன் பயங்கர அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.